ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் தட்டைப்பயிரும் கருவாடும் போட்டு எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை வறுத்து எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை, இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை 2ஆக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. அதோட 4-5 பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்குங்க. நான் 2 தக்காளி எடுத்து அதோட சேர்த்து வதக்குறேன். தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாட்டு குழம்புனாவே கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் 3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் போட்டு நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அடுத்தது நம்ம கருவாட்டு குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருப்போம். அந்த புளி கரைசலை அதோட சேர்த்துக்குங்க. அடுத்தது கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சி தனியாக எடுத்து அதோட சேர்த்துக்குங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இந்த தட்டைப்பயிர் வறுத்தோம்ல, அந்த தட்டைப்பயிரை வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்குங்க. இது நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னா சுவையான தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கரைஞ்சி போயிடும். அதனால் ஓரளவுக்கு கொதித்த உடனே இறக்குற பக்குவத்தில் பார்த்துட்டு இறக்கிடுங்க. இதுவே சுவையான தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு ரெடி.